இளைஞர்கள் தேசத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். துணைவேந்தர் கீதா லட்சுமி பேச்சு. இளைஞர்கள் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் செயல்பட வேண்டும் என காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழாவில் டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி பேசினார். காஞ்சிபுரம் சங்கரா கல்லூரியும் அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத் அமைப்பும் இணைந்து அக்கல்லூரியில் உள்ள மகாபெரிவா சுவாமிகளின் அரங்கத்தில் தேசிய இளைஞர் தின விழாவை கொண்டாடினார்கள். கல்லூரி முதல்வர் KR வெங்கடேசன் தலைமை வகித்தார். அகில பாரதிய பூர்வ சைனிக் சேவா பரிஷத் அமைப்பின் மாநில அமைப்பு செயலாளர் ராஜேந்திரன், கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கணினி அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் ஜெய் கணேஷ் வரவேற்று பேசினார். கல்லூரியின் உதவி பேராசிரியர்கள் நீலமேகன், மீனாட்சி, மாணவர் இளவரசன், மாணவி சுரேகா ஆகியோர் இன்றைய இந்தியாவில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் பேசினார்கள். சென்னை மதுரவாயில் டாக்டர் எம்ஜிஆர் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கீதா லட்சுமி விழாவை குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்து பேசியது, இந்தியாவை மேலும் சிறந்த நாடாக ஆக்குவதும் இளைஞர்களின் கையில்தான் இருக்கிறது. நம் தேசத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று பேசினார். இதனைத் தொடர்ந்து பேசிய வேலூர் VIT கல்வி குழுமங்களின் துணைத் தலைவர் செல்வம் பேசுகையில், சகோதரர்களே சகோதரிகளே என்ற வார்த்தை தான் சுவாமி விவேகானந்தரை உலகத்துக்கு அடையாளம் காட்டியது. இந்தியர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்ததால் தான் கரோனா நோய் தொற்று காலத்திலும் யாரும் கொத்து கொத்தாக மடியவில்லை. பாதிப்பு குறைவாகவே இருந்தது. ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் கொத்து கொத்தாக மடிந்தார்கள். ஏனெனில் அங்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது. வேறு எந்த நாடுகளுக்கும் இல்லாத சிறப்புகள் இந்தியாவுக்கு மட்டுமே உள்ளது என்று பேசினார். முன்னதாக சுவாமி விவேகானந்தரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மலர் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிறைவாக பேராசிரியர் கணபதி நன்றி கூறினார். Thank you.